எஸ்ஐஆர் மாதிரியான வெரிஃபிகேஷன் போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை இன்க்ளூட் பண்ணுறது உண்டா? அவங்களுடைய சப்போர்ட்ஸ், அவங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அவங்களுடைய ஆட்கள் ரெப்ரஸன்டேட்டிவ், இந்த மாதிரி யாராவது அவங்களையும் உள்ள கோஆர்டினேட் பண்ணுற மாதிரி இது கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுற போது அவங்கள வந்து அவங்க கொடுக்கலாம், நேம்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், அந்த ஃபார்ம்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கலாம், அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கோ இல்லை டெலீட் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணலாம். ஆனால் அவங்களோட கன்சல்ட் பண்ணி அந்த ரிஜிஸ்டரை ப்ரிப்பேர் பண்ணுறது அதுக்கு முடியாது, அது தேவையில்லை. ஏன்னா அவங்க தே கேன் பிரிங் த ஃபார்ம்ஸ், சப்மிட் தான், அதெல்லாம் இப்போ பண்ணுறாங்க, எப்போதும் பண்ணுறாங்க. அவங்க வந்து தே கேன் ரெப்ரசன்ட், தே கேன் சப்மிட், அவங்களுடைய அஃபிடவிட் தாக்கல் பண்ணலாம், 10-20 பேருக்கு வாங்கி கொடுத்துட்டு இவங்களாம் வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேன் டூ தட், தே கேன் டூ இட். டெலீட் பண்ணுறது பற்றியும் அதே மாதிரி எது எவிடன்ஸ் கொடுத்தா நிச்சயமாக வெரிஃபை பண்ணி பண்ண வேண்டியதுதான். கட்சிகள் கொடுத்தாலும் வெரிஃபை பண்ண வேண்டியதுதான். அதை அவர் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. 2 கொஸ்டினோட முடிக்க விரும்புகிறேன். இந்த ஓட் சோரி, பல்காக ஓட்டுகளை திருடுறங்கிறது ஆக்சுவலி ஃபிசிக்கலி பாசிபிள் தானா? நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. சில தவறுகள் இருக்கலாம் தவிர ஓட் சோரிங்கிறது என்ன, அதை அப்போ முதல்லே சொன்னேன். இந்த சோரினா என்னது? திருட்டு. எனக்கு வர வேண்டியது போயிடுத்து, இன்னொருத்தருக்கு யாருக்கு போயிடுத்துன்னு அதை ப்ரூவ் பண்ண முடியுமா? நிச்சயமாக ப்ரூவ் பண்ண முடியாது.